மணி சார், நீங்கள் மதிமுகவுடைய முடிவு ஒரு பக்கம், திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, திமுக சொல்லித்தானே மதிமுக பேருக்கு. அப்படியா? அப்படி தானே அவர் சொன்னார் போன முறை. திமுக தலைவர் சொன்னதை நாம் நம்புகிறோம், என்ன மதிக்கிறோம். அவர் காங்கிரஸ் போனதோ அல்லது விசிகா போய் அமைச்சரவையில் சேர்ந்தது, ஐயுஎம்எல் போய் அமைச்சரவையில் சேர்ந்தது, சிபிஐ சிபிஎம் தாவேகா அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்தது எல்லாமே நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோன்னு சொன்னார். அதுமாரி இப்போ திமுக கூட்டணியிலேருந்து விலகி நீங்கள் போங்கன்னு அவரை அனுப்பிச்சி வச்சுருப்பார்ல. அனுப்பிச்சி வச்ச வேண்டிய தொடர்ச்சி தானே இது, தொடர்ச்சி அருந்து போகலல்ல. அப்போ அவர் சொன்னது உண்மையானால் இதுவும் அவர் தான். ஏன் 2 எம்எல்ஏ மட்டும் வச்சுக்கிட்டாரா? கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார் சொல்கிறீங்க. அதாவது மதுரையில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சொன்னார், திமுக தோல்விக்கு திமுக தான் காரணம். அதுக்கு சிரிச்சாங்க, அதுக்கு சிரிச்சாங்க தொண்டர்கள். அதுக்கும் தொண்டர்கள் சிரிச்சாங்கங்கிற அந்த கூட்டத்தில் சிரிச்சா அவர் தெளிவாக சொன்னார். அப்போ இப்போவும் எல்லா இடமும் எழுதி கேட்குறாருல தோல்விக்கு என்ன காரணம்ட்டு. அப்போ உள்ளதானே சொல்கிறாங்க, குடும்பத்தை சொல்கிறாங்க, குடும்பத்தில் சொல்கிறாங்க, மாப்பிள்ளையை சொல்கிறாங்க, எல்லாம் தொண்டர்கள் சொல்கிறாங்கல்ல. அது முதலமைச்சரை சுட்டி காட்டுற அளவுக்கு. அதனால் மீண்டும் மீண்டும் நான் வழக்கமாக சொல்லி கொண்டிருப்பது தான், அரசியலை தலைமையில் வைத்தல் என்பது கலைஞர் காலத்தில் இருந்தது. சார், இங்கே ராசா ஒன்று சொல்கிறார் சார், கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்கள் அறிவிங்க அப்படின்னு யோசித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அதற்கு பதில் தொல் திருமாவளவன் சொன்னது இன்று மாலை அன்றைக்கி வந்திருக்கு. என்ன தெளிவாக சொல்லிட்டாருன்னா, கூட்டணி இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாது திமுக என்பதை தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் முகநூல் மூலம் வருது, எங்களை இப்படியெல்லாம் கடுமையாக விமர்சித்தால் அதை கண்டிக்கிறோம். முதல் முறை தொல் திருமாவளவன்ட்டு அந்த வார்த்தை வந்திருக்கு. சரிதானா? அதனால் இந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பி பார்க்குற நாடகம். அதில் மதிமுகவை பொறுத்தவரை இவர் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்து விலகுவதாக அறிவித்தா தான் அறிவிப்பதா? இது ஒரு மாதம் ஓடுதில்லை இந்த படம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அவரை போய் சந்திக்கிறாரு. எப்போ விஜய் மதிமுக தலைவருடைய வீட்டுக்கு வந்தாரோ அப்போமே எங்கள் வீட்டு பணியாளர்களெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சில்ல. பணியாளர்கள்ட்டேருந்து மெல்ல மெல்ல பையன் வர அதுக்கப்புறம் தலைமை வர வந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போ ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காங்க. இது ஒரு பக்கம். இதில் இந்த 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினவங்க, விஜய் தன்னிடம் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். உங்கள் 2 எம்எல்ஏக்களையும் விலகினா கூட அந்த தொகுதிகளில் நான் பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னார். இவ்வளவு நடந்த பிறகும் வைகோக்கு பின்னாடி இந்த எம்எல்ஏக்கள் வரலையே. எம்எல்ஏக்களை யார் எப்படி கையாளுறாங்க என்பதெல்லாம் நிறைய நடக்குங்க. இப்போ 2021 தொடங்கிய ஆட்சியவே நான் என்ன சொல்கிறேன், கட்சியவே என்ன சொல்கிறேன், கீழே உள்ள தொண்டர்களுக்கு, ஏன் எம்பி எம்எல்ஏக்களுக்கே அதிகாரிகளே நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் என்பது தலைமையில் இல்லை, வணிகம்தான் தலைமையில் இருந்தது. வணிகம் என்பது என்னன்னா, உங்களுடைய ஆதரவு வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த விலை கொடுப்பது, இது பேர் தான் வணிகம். புரியுதுங்களா? மக்கள் ஆதரவு வேண்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும், அதற்கு தகுந்த விலை கொடுப்பது. மக்கள் முழிச்சுக்கிட்டான். நீங்கள் எதிர்பார்க்காதது, ஒரு வணிகர் எதிர்பார்க்காததை மக்கள் முழிச்சுக்கிட்டான். என்ன கொஞ்சம் கொடுத்த பொழுது ஏதோ கஷ்டப்பட்டு கொடுக்காங்க போல, கடன் வாங்கின்னு நினச்சோம். எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்கன்னா களவாண்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ வாங்கிக்கிட்டு மாற்றி போடுன்னு மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டான். இதுதான் ஆபத்தே. அதனால் தமிழ்நாட்டில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்பதுதான் விஷயமே தவிர, இதை எப்படி நாளை பார்ப்பார்கள் என்பதுதான் விஷயமே தவிர, அங்கே தீர்மானிக்கிறவர் வாக்காளர் ஆகிட்டான். நேற்று வரை யாரோ ஒருத்தன் ராமாயண்டா என்ன ராவணாயண்டா என்னன்னு சொல்லி போட்டு என்ன வாக்களிப்பது என்பது காசுக்காக வாக்களிப்பது, ஜாதிக்காக வாக்களிப்பது, மதத்திற்காக வாக்களிப்பது, தெரிந்தவன் என்பதற்காக வாக்களிப்பது, கும்பிட்டாங்க இதுக்காக வாக்களிப்பது, எங்கள் தெருவுக்கு வந்தார் என்பதற்காக வாக்களிப்பது, எங்கள் வீட்டில் பேசிட்டான் என்பதற்காக வாக்களிப்பது எல்லாம் இருந்தது. இப்பொழுது வேட்பாளரை பார்க்க மாட்டோம், சாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், பணம் பார்க்க மாட்டோம் என்பதாக மக்கள் ஒரு வித்தியாசமான அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி போனது திரும்பி வருமா? அதே மக்கள் மறுபடியும் கெட்டு போயிடுவாங்களா? புரியுதுங்களா?
அதனால் எதிர்காலம் என்பது இனிமேலும் நீங்கள் வணிகத்தின் மூலம், சாதியின் மூலம், மதத்தின் மூலம், வணிகத்தின் மூலம், அன்பாக பேசுவதன் மூலம், எடுத்து வைப்பதன் மூலம், ஃபோட்டோ ஷூட் மூலம் எல்லாம் ஈர்க்க முடியாது இந்த வாக்காளர்களை. அந்த கட்டம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. புரியுதுங்களா? அதை யாரும் மக்களுடைய வாக்காளர்களுடைய நிலையிலிருந்தே பார்க்க மாட்டேங்காங்க. இவங்க எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க திமுகவும் ஜென்சி கூட்டம் அதெல்லாம் நடத்திட்டு தானே இருக்காங்க. எப்படிங்க? திமுகவும் ஜென்சி கூட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. ஏங்க நீங்கள் கூட்டம் நடத்துறது இல்லைங்க விஷயம், நீங்கள் நடத்திட்டு போங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எல்லோரும் தான் கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நடத்துவதற்கு செலவாகுங்க, செலவுக்கான பணம் இருந்தால் கூட்டம் நடத்துவாங்க. அதெல்லாம் அதாவது கடந்த காலத்தில் தான் கூட்டத்தை கேட்டு வாக்களித்தது என்ற கட்டம். இப்போ மாறி போச்சு இல்லை, எல்லாமே சமூக வலைத்தளங்கள் மூலம் போய் சேருது அவனுக்கு. எல்லாமே அவனுக்கு தெரியாமல் இல்லை. சட்டமன்றம் நடந்தாலும் அது நேரடியே நேரலை போயிடுது, எல்லாம் தெரியாமல் இல்லை. அதனால் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, வலிய தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பெண்களெல்லாம் தமிழ்நாட்டில் சுட்டு போட்டாலும் செய்தி காட்சி ஊடகங்கள் பார்க்க மாட்டாங்க, செய்தியை பார்க்க மாட்டாங்க, நாடகங்கள் தொடர் நாடகங்கள் தான் பார்ப்பாங்க என்று ஒரு நிலை இருந்ததா இல்லையா 2 ஆண்டுகளுக்கு முன்னால்? அந்த நிலை இப்போ மாறி இருக்கா இல்லையா? இந்த தேர்தலை ஒட்டியும் தேர்தல் முடிந்த பிறகும் அதனுடைய முடிவு வந்த பிறகும் என்ன அதிகமாக செய்திகளை நோக்கி தொலைக்காட்சிகளில் பார்க்க தொடங்குகிறார்கள் பெண்கள்னு எல்லா வீடுகளிலிருந்தும், எல்லா குடும்பங்களிலிருந்தும், எல்லா பகுதியிலிருந்தும் செய்தி வருதா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு சார், வந்துடுச்சு. ஆனா அப்போ இளைஞர்களும் பெண்களும் நாளை எதிர்காலம் இப்படி வந்த பிறகும் திமுக என்ன சொல்றாங்க? நாங்க தனித்து நிக்கிறதுக்கு தயார். கனிமொழி சொல்றாங்க, ராசா சொல்றாங்க. நல்லதுதானே. ஸ்டாலின் மட்டும் தான் இன்னும் சொல்லல. ஆனா முடிவெடுப்போம் பேர் அவர். ஏன்னா அவர் உண்மையாகவே முடிவுகள் அவர் தான் எடுக்கிறாருங்க. நிதானமாக தான் முடிவெடுப்பார். இவங்க சொல்லலாம். அதாவது கோவில்பட்டிக்கு போனாங்க கனிமொழி. கோவில்பட்டியில் கருணாநிதி வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக. அவர் வெற்றி பெற்றதை ஏன் எதற்காகன்னு கீழே விசாரிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. அப்போது திமுக கோவில்பட்டியில் இதுவரை நின்றதில்லை. கூட்டணி கட்சிகளுக்குத்தான் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கோவில்பட்டி தொகுதியை கொடுத்து வந்தது. இப்பொழுது முதன்முறையாக நிற்கிறது, வென்றது. அதனால் நாம் தனித்தே நிற்கலாம். எப்படி உதாரணம் எது இங்கேருந்து எடுத்தாங்கன்னா அங்கேருந்து தான் எடுத்தாங்க, அதை சொன்னாங்க, வெளிப்படையாகவே சொன்னாங்க. உண்மையாகவே கோவில்பட்டி நிலை அதல்ல. தனித்து நின்றதுனாலோ அல்லது திமுக நின்றதுனாலோ வெற்றி பெற்றதுன்னு இல்லை. அங்கே பல்வேறு விஷயங்கள் இருக்குது, சமூக ரீதியான பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா விகே சசிகலா தென் மாவட்டங்களில் ஒரு 10 தொகுதியிலேயாவது கொண்டு போய் ஆட்களை நிப்பாட்டுவதன் மூலம் முக்குளத்தூரில் ஒரு பகுதி வாக்காளர்களை ஈர்த்த முடிஞ்சிச்சு. அப்படி சூழலில் தான் நயினார் நாகேந்திரனை தோக்கடிக்க முடிஞ்சிச்சு சாத்தூரில். அதேமாரி தான் சிவகாசியில் எல்லாரையும் மாவட்டம் முழுக்க தோற்கடிச்சு விட்டால் நம்ம மட்டும் வெற்றி பெற்றால் நம்மளை அமைச்சராக்கிடுவார், முதலமைச்சர் அதிமுக தலைவர் என்று நம்பின ராஜேந்திர பாலாஜி இந்த முறை கௌதமிக்கும் அவங்க தயார் பண்ணி வச்சும் கூட அவங்களுடைய சொந்த ஊரான ராஜபாளையத்தில் ராஜூஸ் மத்தியிலேருந்து நல்ல செல்வாக்குள்ளவங்களை அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு ஜான் பாண்டியனுக்கு கொடுக்க வச்சு தானும் சாத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம்னா அதுவும் முடியாது, சிவகாசியில் போய் நின்று வெற்றி பெற்றலாம், நம்ம சிவகாசி தான் திருத்தங்கல்காரர் சிவகாசிக்கார், அதனால் அப்படின்னு எதிர்பார்த்தது. அங்கும் அதே மாதிரி விகே சசிகலாவினுடைய அணி போய் நின்றதுனால அவரும் தொப்பக்கடின்னு கீழே விழுந்தார். புரியுதுங்களா? அதனால் இந்த முறை அங்கே ஒரு வித்தியாசமான சூழல் வந்த பொழுது அதிமுகவில் உள்ள மறவர் வாக்குகளும் சேர்ந்து அந்த திமுகவினுடைய கருணாநிதிக்கு விழுந்தது. அங்கே சாதியும் சேர்ந்து வேலை செய்தது தப்பில்லை. சரி, புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கே உள்ள நகராட்சி தலைவர் கருணாநிதி. புரியுதுங்களா? அது தவிரமும் வழக்கம் போல் வணிகம் மூலமாக பணம் இறக்கியது என்பதும் நடந்தது. இத்தனை பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன எடுத்துக்கிட்டாங்க என்பது தான். அவங்க தங்களுக்கு சாதகமாக தாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் உங்களை எதிர்த்தவங்க பக்கம் போயிட்டுருக்கு. எதிர்த்தவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. திரும்ப இந்த பக்கம் வருவாங்களா சார்? அவங்க திரும்ப எப்படி வருவாங்க? ஏன்னா போயிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இனிமேல் தனியாக நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தா வேற. புரியுதுங்களா? யாரும் சுற்றியோர இல்லை, நாங்கள் தனியாக நிற்க போகிறோம். பெரிய கௌரவமான என்ன வீம்பு கிடையாது அதுங்களா? ஏன்னா அதுதான் அப்படி 2 பேர் சொல்கிறாங்க, தீர்மானிப்போங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை சீமான் கூட நெருக்கமாக தனியாக பேசுகிறாங்க. அவர் அம்பாசமுத்திரம் நிற்க போகிறோம், 6 இடத்துல நிற்க போகிறோம், அம்பாசமுத்திரம் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவரை பொது வேட்பாளரா அப்படின்னு சும்மா போட்டு விடுறாங்க.
இது எல்லாம் இப்போ நடக்கும். இதையெல்லாம் கூட எல்லாவற்றிற்கும் காரணம் என்னன்னு சொன்னால், வாக்காளர்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்துக்குள்ள வந்து அது சரியா தப்பாங்கிறது அடுத்து. இப்ப திமுக எதிர்காலம் கட்சி அழியாது, இருக்கும், வேரூண்டி இருக்கும். பட் ஆட்சியை பிடிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் திமுகவுக்கு இருக்கும்? இந்த ஆட்சியை பிடிக்கிறது தான் இப்போவுமே வந்து 57 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 2 இடத்துல மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் 2 இடத்துல மதிமுக, இப்படி தானே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இனிமேல் வந்து மேலும் மேலும் சுருங்கத்தான் செய்யுமே தவிர, நீங்கள் வந்து எதிர்க்கட்சி நிலை வரணும் என்று கூட எதிர்பார்க்கக்கூடாது. காரணம் மறுபடியும் சொல்ல வரேன், அரசியல் அங்கு தலைமையில் இருந்து போய்விட்டது, வணிகம்தான் தலைமையில் இருக்கிறது. இன்னமும் வந்து வணிகம் மூலமாகவே எல்லா விஷயங்களையும் முடிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக சில விஷயங்களில் எடுபடும், பல விஷயங்களில் வெற்றி பெறாது. இதுதான் வந்து வணிகத்தினுடைய விஷயம். எப்பொழுது வணிகர் ஒருத்தர் வணிகத்தில் தோற்கிறாரோ அப்பொழுது பங்காளிகளுக்குள் சண்டை வருமா வராதா? வணிகத்தில் தோல்வியடைந்தால், இது வணிகம் என்பது உண்மையானால், வணிகம் என்பது தான் தலைமை தாங்கிறது என்பது சரியானால், நான் சொல்லுதான் சரி, நான் சொல்ல சரியானால், வணிகம் தோற்கும் பொழுது பங்காளிகளுக்குள்ள சண்டை வருமா வராதான்? நீ வந்து மார்க்கெட்டிங்கை கவனிக்க சொன்னோம், நீ சரியாக கவனிக்கலை அப்படின்னு மேலாளர் பொறுப்பில் உள்ளவர் சொல்லலாம். மார்க்கெட்டிங் பார்த்தவர் நீங்கள் சரியில்லை மேலாளர்னு சொல்லலாம். ஃபைனான்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் காரணம்னு மற்றவங்க சொல்லலாம். இப்படியாக கட்சிக்குள்ளேயே வரக்கூடிய வெள்ளாங்கமெல்லாம் வரும். ஆனால் தனியாக தமிழ்நாடு இருக்கா இந்தியாவில்? இல்லை. திமுக என்ற கட்சி தனியாக நடமாடுதா தேர்தல் அரசியலில்? இல்லை. எல்லோரும் சுட்டி காட்டின மாதிரி பாசகன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி எங்கே கிடைச்சாலும் என்ன சாப்பிடலாம்ட்டு அவர்களை நாடி செல்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகமே இனிமேல் பாஜகவை எதிர்த்து என்று வந்து சனாதனம் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் விசிகாவுமோ, பாஜகவை எதிர்த்து தான் என்ற வரலாற்றில் தான் நிற்க முடியும் என்ற நிலைமையில் உள்ள காங்கிரஸோ முஸ்லீம் லீக்கோ என்ன இடதுசாரிகளோ இவரெல்லாம் நம்ம கூட லாயக்கப்படாது என்பதனால தான் நாங்களே தான் போக சொல்லியிருக்கோம் என்று அவர் சொல்கிறது. இப்போ இவரும் அதே மாதிரி போகும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், அவருக்கு வேறு வழி இல்லை. இனிமேல் பாஜகவை நேரடியாக ஆதரித்து பாஜகவுடன் இருந்து கூட்டணியாக ஒரு ஆட்சி அமைப்பது, அந்த அதில் போய் அமைச்சரவை வாங்குவது என்று யாராவது ஆசைப்படலாம், விரும்பலாம். ஆனால் திமுக தலைமையை பொறுத்தவரை இல்லை, நாம் வந்து ஒரு முத்திரையில் தான் இங்கு பழகி போயிட்டோம், முத்திரையை விட முடியாது, நெருக்கடி நேரங்களில் உங்களுக்கு உதவுகிறோம் என்று ஒன்றிய அரசை ஆட்சி நடத்துபவர்களுக்கு வெளிநடப்பு செய்வதன் மூலமோ அல்லது உள்நடப்பு செய்வதன் மூலமோ அவர்கள் வந்து ஆதரவு என்பதை நெருக்கடி நேரத்தில் பாதுகாப்போம் என்ற நிலை எடுத்தால் தான் இங்கே ஏவாவேலு வீட்டுக்குள்ள ரெய்டும், கேஎன் நேரு வீட்டுக்கு ரெய்டு போகணும்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் சொன்னதன் மூலம் வருவதும், அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே உள்ள இடி என்ற ஒரு பாய்ச்சலும் இது எல்லாம் தொடராமல் இருக்கும், செந்தில் பாலாஜி மேலே எல்லாமே. அதனால் இப்பொழுது கொடுக்குற நெருக்கடியில் தாவேக்கா ஒரு பக்கம் கொடுக்குது, பாசக ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தது தொடருது. அதனால் இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் இருப்பதை பாதுகாக்க வேண்டுமென்றால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவ்வப்பொழுதோ இஷ்யூ பேஸ்டாவோ பாசகவுக்கு ஒத்து போயால்தான் உண்டு என்ற நிலைமை. பாஜகவோட ஒத்து போனால் காங்கிரஸுக்கு அது ஆபத்தாக போயிடும்ல. காங்கிரஸுக்கு என்ன ஆபத்து? தேசிய லெவலில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணியில் யார் இருக்காங்க? இந்தியா கூட்டணியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து. சரி, இந்தியா கூட்டணியில் இந்த முறை போகலை திமுக இல்லையா? அது ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்திற்கு போகலை. அதை வைத்து மட்டுமே சொல்லக்கூடாது, அவர்கள் விலகிறேன் என்று அறிவிக்கவில்லைன்னு சிதம்பரம் சொல்கிறாரு. திமுக சொல்லலை, காங்கிரஸுடைய தலைமை சொல்லலை, சிதம்பரம் சொல்கிறாரு. சிதம்பரம் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு? அது ஊரறிந்த விஷயம். நம்ம உள்ளூர் வணிகத்தை பற்றி பேசிட்டு இருந்தால் பெரும் வணிகத்தினுடைய என்ன பேச வேண்டியிருக்கும். அதனால் அப்படி வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கா இல்லையா தெரியாது. நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சந்திரசேகரன் சார் இருக்காங்க, என்ன சொல்லட்டுமா? சரி, விட்டுருங்க. இல்லை, திமுக வலுப்பெறும் தான் 50 67 கொடுத்துருக்காங்க.
நல்ல வேலை செய்து திமுக ஐடிவிங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் தேர்தலுக்கு பிறகு உங்கள் தொலைக்காட்சியினுடைய இந்த கருத்து கணிப்பில் என்ன பின்னால் மற்றவங்கெல்லாம் ஓடி வரல போல இருக்குது. மற்ற கட்சிகள் வேலைகளை விட்டுட்டாங்க, இவங்க விடாப்படியாக செய்கிறாங்க என்பது போல் தெரியுது. அதாவது வலுவிழந்த திமுக மேலும் மேலும் வலு இழக்கும் திமுக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி வலுப்பெறுவதாக காட்டிக்கொள்ளும் திமுகவாக இருந்தது. அதுதான் விஷயமே என்னன்னு சொன்னால், இவர்கள் எல்லோரும் பாஜகவை எதிர்த்தவர்கள். போகிறவர்கள் எல்லாம் பாஜகவை எதிர்த்து தான் பரப்புரை செய்பவர்கள். அதனால் பாஜகவுக்கு மனம் குளிரும் என்ற ரீதியில் இவர்களெல்லாம் வெளியே போவதற்குள்ள ஏற்பாட்டில் திமுக செயல்படுகிறது. அதற்கு பெயர் தான் வலுப்பெறுவது. ஒன்றிய அரசில் இருப்பவர்களுடன் நற்பெயர் வாங்கினால், அவர்களுக்கு மென்மையாக இருந்தால் அதற்கு பெயர் வலுப்பெறுவது என்ற அதிகார பார்வையிலிருந்து பார்த்தால் அது வலுப்பெறுவது தான். இப்போ திராவிட வெற்றி கழகம் என்று மல்லை சத்யா வச்சு தொடங்கிய திமுக தாமோ அன்பரசனுடைய வழிகாட்டலில் அவர் மூலம் நடந்தது. அது இப்பொழுது வலுப்பெறும். தாவேக்கா எடுத்து தேவேக்கா அது அதிகமாக பரப்புரை செய்யப்படும், அதற்காக பணம் செலவழிக்கப்படும். இத்தனை விஷயமும் இருக்குது. இத்தனைக்கு மத்தியில் இன்னொரு செய்தியும், இன்னும் நண்பர்கள்லாம் பாக்கியராஜுக்கு அஞ்சலி சொன்னதுனால மூத்த பத்திரிகையாளர் நம்முடனெல்லாம் நெருக்கமாக பழகிய நல்ல தோழர் புருஷோத்தமன் மறைவுக்கும் அஞ்சலி என்பதை நான் சொல்கிறேன்.